ஸோ நேற்று நம்ம பார்த்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதை எப்படி நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வி ஹாவ் ஒன்ஸ் அகெயின் மிஸ் ரீனா ஐஸ்வர்யா. உங்களுக்கு இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நேற்று நீங்கள் அவங்க வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஹவு நாலேஜபிள் பர்சன் ஷி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மேடம். இப்போ நம்ம வந்து ப்ரொசீஜரில் போகலாமா? என்ன ப்ரொசீஜர்? ஸோ எப்படி ஆரம்பிக்கணும்? எனக்கு வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு, ஒரு விமெனுக்கு நடந்துருச்சுன்னா ஹவு ஷுட் இட் ஸ்டார்ட்? எப்படி ஆரம்பிக்கணும்? யாரை போய் அப்ரோச் பண்ணணும்? ஆக்டில் வந்து என்னென்ன மாதிரி அத்தாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க? நாம் நேற்று பேசின விஷயங்களில் பார்த்திங்கன்னா 10 எம்ப்ளாயீஸ் அண்ட் மோர் இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், வெதர் இட் இஸ் பப்ளிக் செக்டர் ஆர் அ ப்ரைவேட் செக்டர், கண்டிப்பாக ஒரு ஐஜிசி இருக்கணும். ஐஜிசின்னா என்ன? இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி. ஒரு அமைப்புக்குள்ளேயும் இருக்கிற ஒரு தங்களுடைய கிரீவன்ஸஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு குழு, ஒரு பாடி. அது என்னென்னா அந்த கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாதிக்கப்பட்டவங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மெக்கானிசம்க்கு அடிப்படையான ஒரு பாடி வந்து த இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டார் எடுத்துக்கோங்க, ஈவன் இல்லை ஒரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க? தேர் வில் பி எ சேர்மன். அவங்க வந்து ஷீ வில் ஹெட் த ஷோ. ப்ரிஃபரபிளி அ உமன். அதாவது எல்லா மெம்பர்ஸும் விமனாக இருக்கணுன்றது கிடையாது, பட் ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் ஷுட் பி விமன். அது வந்து ஒரு பாயிண்ட். பிகாஸ் ஆல் த இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி ஹேஸ் அட்லீஸ்ட் 1 மேல் மெம்பர். அது வந்து இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். நம்மளே நம்மளோட ப்ராப்ளம்ஸை பேசிக்கிட்டு இல்லாமல் இப்போ இந்த அதர் பர்சன் ஆல்சோ, த அதர் செக்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்ஸ் இன் தட், அதுவே வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் மூவ் தான். ஒரு சில பேர் தப்பு பண்றாங்கன்றதுக்காக எல்லாருமே வந்து தப்பா தான் இருப்பாங்க அப்படின்னு we have, அதாவது men also take part in a mechanism to curb this sexual harassment. அதனால எல்லா ஐஜிசிலையுமே எனக்கு தெரிஞ்சு there is 1 male member. இப்போ இந்த ஐஜிசி இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டியோட ஹெட் வந்து ஒரு விமன். ஷி வில் பி த சேர்மன் ஆர் த சேர்பர்சன். அவங்களுக்கு கீழே வந்து 2 மெம்பர். அந்த சேர்மனாக இருக்கிறவங்க சீனியர் ஸ்டாஃபாக இருப்பாங்க. நான் சொல்கிறது இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஹைரார்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி, அங்கே வந்து ஒரு சேர்மன் இருப்பாங்க. அவங்க தான் சீனியர் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அது பப்ளிக் செக்டாராகவும் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் செக்டாராகவும் இருக்கலாம். அவங்களுக்கு அடுத்து கீழே 2 மெம்பர். அவங்க வந்து ஒரு அமைப்பில் நமக்கு தெரியும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய இன்வால்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து அடுத்த 2 மெம்பர். அப்புறம் இன்னொரு மெம்பர் வந்து ஷுட் பி அன் எக்ஸ்டர்னல் மெம்பர். எக்ஸ்டர்னல் மெம்பருன்றவங்க வந்து ஒரு என்ஜிஓலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு காஸ்க்காக தன்னோட சர்வீஸ், அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் பர்சனை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 4 மெம்பர்ஸ். அது வந்து நான் சொல்கிறது ஐஜிசி. இந்த ஐஜிசி வந்து நாங்கள் இங்கே ஐஜிசி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ், விமன் எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா யூ கேன் அப்ரோச் தெம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்பர்சனோட ஃபோன் நம்பர். இந்த பப்ளிசைசிங் நாங்கள் என்ன மூவ் எடுத்திருக்கோம் இதுக்காக, இங்கே இந்த அமைப்புக்குள்ளே பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு. இன்னொன்று ஐஜிசியில் வந்து தன்னோட பேர், தன்னுடைய முகவரி எல்லாத்தையும் போட்டும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த சில இனிபிஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து தன்னோட பேரே போடாமல் கூட கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸில் கூட இன் ஜென்ரல் அவங்களுக்கு ஒருவேளை பர்டிகுலராக அந்த பர்சனை வந்து டார்கெட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. அந்த பர்சனால் எல்லா விமன் எம்ப்ளாயீஸ்க்குமே ஒரு சில சங்கடங்கள் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க இப்போ ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி அதில் அவங்களோட பேரை அவங்க தெரிவுபடுத்த விரும்பலை. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லேயும் போடலாம். இட் இஸ் ஃபார் அ காமன் காஸ் ஃபார் ஆல் த விமன் ஹூ ஆர் ஒர்க்கிங் தேர். இந்த மாதிரி இப்போ கம்பல்சரி 3 months ஒன்ஸ் அந்த இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி வந்து அவங்களோட மீட்டிங் முதல்ல நடக்கணும். அதுக்கப்புறம் அதர் விமன் எம்ப்ளாயீஸை வச்சு அவங்களோட கிரீவன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அவங்க எண்டில் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும்,
அந்த லெவல்ல அந்த யார் மேலே இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த பர்சனை கூப்பிட்டு அவர் தரப்பில் என்ன இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு. ஏன்னா நிறைய கேஸ்லஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி அல்ட்ரம் பாட்டம் இட் ஷுட் எனி பர்சன் hear the other side. அது because it is against principles of natural justice. Because somebody is making an allegation. ஸோ அதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு. மென்னெல்லாம் ஜெனரலா சொல்ல முடியாது, எல்லா வந்து ஆக்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஆக்ட்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இட் ஷுட் பி ரெண்டு சைடையும் கேட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். அத குற்றம் சாட்டப்பட்டவரோட அவர் தரப்பு விளக்கம், இது தொடர்பான இந்த குற்றச்சாட்டு பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு அவர் தரப்பு விளக்கத்தையும் கேட்கணும் அப்படின்னு நிறைய கேஸ் லாஸ் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட்லேயுமே வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ளே இதை சார்ட் அவுட் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒருவேளை ஆமாம் அந்த பர்சன் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் கமிட்டிங் த அஃபென்ஸை பொறுத்து ஒருவேளை வார்ன் பண்ணலாமா, இல்லை வேலையை விட்டே தூக்கிடலாமா, இல்லை அவரால் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு ஏதாவது மன உளைச்சல், இல்லை வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, மென்டல் அகனி, இதுக்கு ஏதாவது மானிட்டரி காம்பன்சேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த எம்ப்ளாயர் வந்து யோசிக்கலாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப கிரேவ் சுச்சுவேஷன், அது அப்போ வந்து சட்டத்தை எம்ப்ளாயர் கையில் எடுத்துக்க முடியாது. ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஹீ கேன் ரெஃபர் த மேட்டர் டு த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இல்லை ஐபிசியில் அட்ராக்ட் ஆகிற அஃபென்சஸாக இருந்தால் ஹீ கேன் அப்ரோச் த கன்சர்ன் அத்தாரிட்டி அண்ட் ஹீ கேன் சப்போர்ட் த விக்டிம் டு இனிஷியேட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த அக்யூஸ்ட் பர்சன், ஐ மீன் த ரெஸ்பாண்டன்ட். ஸோ இதுதான் வந்து அந்த இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி. இப்போ அந்த அந்த அமைப்பில் இருக்கிற இப்போ கவர்மெண்ட் பப்ளிக் செக்டராக இருந்தால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ப்ரைவேட் செக்டராக இருந்தால் ஓனர் ஆர் த எம்ப்ளாயர், அவரோட டியூட்டி என்ன, ரெகுலராக இந்த இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி ஃபங்க்ஷன் ஆகுதா, ரெகுலர் மீட்டிங்ஸ் நடக்குதா, அவங்களுக்கு இந்த மீட்டிங்ஸ் அந்த ப்ரெமிசஸில் நடத்துறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா. அதே மாதிரி ஐ திங்க் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஈவன் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல கூட இதை இன்க்ளூட் பண்ணனும் அப்படினு சொல்லி அதான் நான் அடுத்து அப்படியே வரேன். அடுத்து வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, எக்ஸ்டர்னல் மெம்பருக்கு வந்து இவங்க ரெமுனரேஷன் என்ன கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி வந்து எந்த சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது அந்த எம்ப்ளாயரோட பொறுப்பு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்னல்ஸ் கமிட்டி நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்க இந்தந்த டேஸில் வந்து மீட்டிங்ஸ் கன்வீன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்தந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கோன்றத அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் தட் ஹேஸ் டு பி இன்க்ளூடட். And that annual report has to be submitted to the district officer, who is the district collector. So அப்போ இந்த ஐஜிசிக்கு மேல இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அடுத்து லோக்கல் கமிட்டி. ஓகே. இப்போ இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையும் ஒரு சின்ன லெவல்லையும் வந்து இது மஸ்ட் இட் இஸ் மேண்டேட்ரி இஸ் த ஐஜிசி. இப்போ அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போகுது ப்ராப்ளம் அப்படின்னா இட் இஸ் த லோக்கல் கமிட்டி. So இது வந்து ஒரு appellate body மாதிரி கூட. Suppose if the women is not getting justice na definitely டைரக்டாவும் வந்து அப்ரோச் பண்ணலாம், இல்லை த்ரூ போலீஸ் ஸ்டேஷன் ஆல்சோ கேசஸ் ஆர் ரெஃபர் டு த லோக்கல் கமிட்டி ஆர் the victim can give her complaint to the district officer and through proper அதுதான் through proper channel. district officer கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டா he will forward the complaint to the local committee. இப்போ பாண்டிச்சேரியில் there is a local committee. அது மாதிரி ஒரு ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் there is a local committee. அந்த லோக்கல் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மேன் இருப்பாங்க, பட் the chairperson who is heading the team பார்த்தீங்கன்னா the district officer. district officerன்றதை விட district collector normally is the district officer for the local committee. அடுத்து அந்த கமிட்டியில் வேறு யார் மெம்பர்ஸ்னால் ஒன் சேர்மேன், அவங்க ப்ரிஃபரபிளி a woman who is involving herself in social activities or human rights அது மாதிரி. அடுத்து வந்து ஒரு மெம்பர், அந்த மெம்பரும் வந்து ஃப்ரம் த ரூரல் ஏரியாஸ், அந்த தாலுகா அந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து ஒரு மெம்பர். தென் ஒன் மெம்பர் ஷுட் பி a legal knowledge உள்ள ஒரு பர்சன், ப்ரிஃபரபிளி a women advocate. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பர்சன் ஷுட் பி ஃப்ரம் த மைனாரிட்டி செக்டர், ஏதோ ஒரு ஷெட்யூல்டு கேட்டகரியில இருந்தோ இல்லை பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்தோ டிபெண்டிங் ஆன் த
அவைலபிலிட்டி ஆஃப் த பர்சன்ஸ், அதிலிருந்து ஒருத்தவங்க இருக்கணும். தென் 4 ஆச்சு. அடுத்து இன்னொன்று வந்து கம்பல்சரி வந்து ஒரு என்ஜிஓலேருந்து இருக்கணும். ஒரு என்ஜிஓ ஹூ இஸ் இன்வால்வ் இன், இவங்க 5 பேர் போக there will be one ex officio member. That ex officio member is the through consent department, maybe the social welfare or the women and child அங்கிருந்து. So the local committee is constituted with 6 members. அங்கேயும் வந்து periodic meetings will be conducted and everything. எல்லாம் அந்த IGC ஓட ரிப்போர்ட்ஸ்லாம் இவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த விக்டிமோட கம்ப்ளைண்ட் வந்து through proper channel it goes to the district officer அப்படின்னா district officer இருந்து வந்ததும் what are all the powers of a local committee? As per the act என்ன சொல்றாங்கன்னா the local committee has the powers as that of a civil court. Okay. Like summoning witnesses, recording their evidence, making enquiry. இது எல்லாமே இருக்கு இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டியில். ஐ மீன் த லோக்கல் கமிட்டி, குவாசி ஜுடிஷியல் பாடி மாதிரி. ஸோ அவங்க வந்து கம்ப்ளைனண்ட் அண்ட் ஹர் விட்னஸஸ், தென் அக்யூஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் ஷுட் பி கிவன் வித் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரெஸ்பாண்டன்ட் அண்ட் தேர் விட்னஸஸ் 2 பக்கமும் விசாரித்து பார்த்துட்டு they will arrive at a conclusion and their conclusion will be made as a recommendation to the district officer. இப்போ இந்த டெசிஷன்னால பாதிக்கப்பட்டவங்க they can prefer also an appeal before the tribunal. இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, ஸோ த லோக்கல் கமிட்டி இஸ் ரெக்கமெண்டிங் ஃபார் his suspension or a dismissal. ஸோ ஆப்வியஸ்லி பாதிக்கப்பட்டவங்க எங்கே போவாங்க? they'll go to a tribunal. ஈவன் சம்டைம்ஸ் வந்து விக்டிமோட கேஸில் வந்து ஒரு ஜென்யூன்னஸ் இல்லை, போனஃபைட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கமெண்டேஷனும் வந்து அவங்க அனுப்பலாம். இட்ஸ் நாட் தட் வாட் எவர் கேசஸ் இஸ் ரெஃபர்ட் எல்லாமே போனஃபைட்னு சொல்ல முடியாது, அதுலேயும் சில டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த victim is not satisfied with the recommendations of the local committee, she can approach the court for her remedy. இது எல்லாமே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி 90 டேஸ்க்குள்ளார அந்த அப்பீல் வந்து பண்ணி ஆகணும். ஸோ இது if நீங்க சொன்ன மாதிரி if the woman is making false complaint வெச்சுக்கோங்க, so what can be done? அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு. within 3 months. இது வந்து இன் நார்மல் பர்லன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனக்கு நடந்தது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட், அதுக்காக நம்ம இப்படி ஒரு அமைப்பை போய் நாடலான்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் கூட சில பெண்கள் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த 3 months நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களுக்கு இந்த அவேர்னஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். இப்போ ஒரு நல்ல படித்த ஒரு லேர்னட் விமன், ஷீ இஸ் வேர்ல்ட்லி வைஸ், அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பிலேட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரியல் இன்டென்ஷன் பிஹைண்ட் தட்? இப்போ ஒரு இல்லிட்ரேட் உமன், ஷீ டசன்ட் நோ ஈவன் டு ரைட் ஹர் நேம், அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து அவங்க வந்து ஒரு 1 year கழிச்சு கூட இந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சு, ஓ அப்போ நீங்கள் இங்கே போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாமே. ஸோ அப்போ வந்து சப்போஸ் இஃப் அந்த லேடி தட் உமன் இஸ் நாட் ஒர்க்கிங் அண்ட் தட் ஃபர்ம் அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா கூட அந்த பாடியை போய் அதான் ஷி வாஸ் ஏர்லியர் எம்ப்ளாய்ட் தேர். அவ சம்பவம் நடந்தது இந்த கோர்ஸ் ஆஃப் ஹர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அல்டிமேட்லி சம் ஜஸ்டிஸ் ஹாவ் டு பி கிவன் டு த விக்டிம், அதுதான். ஸோ அதே மாதிரி சின்ஸ் இட் ஹேஸ் அ கோர்ட் நேச்சர், ஒரு சிவில் கோர்ட்டோட ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்போது த கன்சர்ன் விக்டிம் ஷுட் சப்போர்ட் ஹர் கேஸ். அதுக்கு தகுந்த ஒரு ப்ரூஃப் அவங்கக்கிட்ட இருக்கணும். பிகாஸ் ஆல் த கேசஸ் விச் ஆர் பிளேஸ்ட் பிஃபோர் த கோர்ட் ஆர் நாட் ஜென்யூன் அண்ட் போனஃபைட், வி ஆல் நோ தட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸில் கூட ஒரு பழி வாங்கிறதுக்கோ அந்த மாதிரி கூட தன்னோட டிமாண்ட்ஸ், அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா February 2020 ஜஸ்டிஸ் சத்யநாராயணா ஜே பெஞ்ச் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து ஒரு சபார்டினேட் அஃபிஷியல் வந்து ஹையர் அஃபிஷியல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, ஹராஸ் பண்ணுறாரு. அந்த கேஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஷி கிவ்ஸ் அ கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை நார்மல் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஒரு அவேர்னஸ் யாரோ கொடுத்ததும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அப்படியே அக்ரவேட் ஆகுது. ஸோ ஜட்ஜ் என்ன ஹோல்ட் பண்ணுறாருனா இதெல்லாம் ஏன் உங்களோட இனிஷியல் கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் சொல்லலை,
இன்னொன்று ஒரு ஹையர் அஃபிஷியல் அப்புறம் எப்படி தான் உங்கள்கிட்ட வேலை வாங்குறது? யூ கான் டேக் இட் அஸ் அ வெப்பன். எனி ஆக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனி லா ஃபார் தட் மேட்டர், இட் இஸ் ஒன்லி, இட் ஹேஸ் டு பி யூஸ்ட் அஸ் அ ஷீல்டு, நாட் அஸ் அ ஸ்வாட். அது வந்து this act is also not an exception. Because a woman goes with a complaint for sexual harassment, it doesn't mean that she can get her whatever she wants. Correct. அப்படிலாம் நம்மளே வந்து அதை அசியூம் பண்ணிக்க கூடாது. ஸோ அப்போது நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க ப்ராப்பராக எவிடன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி எவிடன்ஸ் வச்சுக்கணும்? லைக் இப்போ ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு விமனுக்கு நடக்குதுன்னா அது வந்து ஷி கேனாட் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி டெஃபினெட்லி நீங்கள் சொல்கிறது அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இட் இஸ் இன் தி கோர்ட்னா வந்து இட் இஸ் லெஃப்ட் டு அட்வொகேட்ஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணிக்க போகிறாங்க. பட் இது வந்து அவங்க டேக்கிங் தி பால் இன் தேர் கோர்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அதை அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எந்த மாதிரி ஒரு ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுக்கணும், இல்லை எதிர்பார்ப்பாங்க, இல்லை என்ன வச்சிருக்கணும் அவங்க? எக்ஸாக்ட்லி நம்ம காஷியஸாக இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா, டு மை நாலேஜ் எய்தர் பப்ளிக் ஆர் ப்ரைவேட், தேர் ஆர் சிசிடிவி கேமராஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சம்பவம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த சம்பவத்துக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அன்னைய ரெக்கார்டிங் இருக்குமா? இப்போ இவங்க மட்டும் அங்கே எம்ப்ளாயி கிடையாது, கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஒன் பர்டிகுலர் பர்சன் மேலே when we make some accusations, இந்த பர்சன் இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கிட்டாரு. இன்னொன்று வந்து இந்த 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 மாதிரி தருணங்களில் வந்து அவர் என்னை வந்து பிளாக் பண்ணார், அப்போ பக்கத்தில் இந்த பர்சன் இருந்தாங்க. அந்த மாதிரி அதாவது என்ன நடந்திருக்கோ அதை வந்து கிளியரா சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரூஃப். கண்டிப்பா நாம் if our complaint is bona fide, we will have ample evidence to prove that. ஓகே, நம்மளோடது வந்து குக்ட் அப் கம்ப்ளைண்டாக இருந்தால் அதுக்கு எவிடன்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து அதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டதை அந்த ரெஸ்பாண்டன்ட் ஆல்சோ ஹீ கேன் ஆல்சோ சப்ஸ்டான்ஷியேட். நான் வந்து என்னோட கோர்ஸ் ஆஃப் இதுதான் என்னோட டியூட்டி, இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறது தான் என்னோட டியூட்டி. அதை நான் போய் சொல்லும்போது அவங்க அதை வித்தியாசமாக எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் ஹீ ஆல்வேஸ் ஹேஸ் அ டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸும் நியாயமானதாக இருந்தால் த கமிட்டி வில் கன்சிடர் இட். So law is equal for everyone. யாருக்கு இருந்தாலும் அதாவது no person should be judged without hearing him. அவ்வளோதான் நம்மளோட பேசிக் பிரின்சிபல் ஆஃப் லாவே ரெஸ்டிங் ஆன் தட் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் இன் த லோக்கல் கமிட்டி. அப்புறம் அந்த லோக்கல் கமிட்டி வந்து எல்லாரையும் என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் த ரிப்போர்ட் வந்து வித்தின் 90 டேஸ்க்குள்ளார பண்ணணும். பட் இப்போ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன், இப்போ இந்த பேண்டமிக் யாருமே நினைக்கல, எவ்ரிதிங் வாஸ் ஸ்டால்டு ஃபார் 5 to 6 months. ஸோ இதில் நம்ம 90 days எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து தே ஹாவ் டு சப்மிட் இட் டு த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். தென் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவரோட டியூட்டி என்னன்னா, ஹீ ஹேஸ் டு கிவ் ஹிஸ் ரிப்போர்ட் ஆன் திஸ் டு த கன்சர்ன் கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து அவரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த அவேர்னஸை எப்படி கொண்டு வர்றது, இல்லை அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் கூட கவர்மெண்ட் வந்து பண்ணலாம். அது வந்து இந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எனி பர்சன் ஹூ இஸ் குவாலிஃபைட் டு மேக் அன் இன்ஸ்பெக்ஷன், கவர்மெண்ட் மேக் சடன் ஆர் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் டு அ பிளேஸ் பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் சப்மிட்டட் பை த கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். போயிட்டு உண்மையாகவே அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குதா, அதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் காட் ஆம்பிள் பவர்ஸ். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட். இதில் வந்து இந்த மெம்பர்ஸ் இந்த லோக்கல் கமிட்டி ஆஸ் வெல் அஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து வெதர் தே ஆர் குவாலிஃபைட் ஆர் நாட், அவங்க மேலேயே ஒரு அலிகேஷன் ஏற்கனவே இருந்திருக்கு, இல்லை அவங்க இந்த மேட்டரில் பயஸ்டாக செயல்படுவாங்க, அவங்க மேலே ஏதாவது ஒரு கிரிமினல் கேசஸ் ஏற்கனவே இருந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்கள இமீடியட்லி தே வில் ரிமூவ். அது மாதிரி இந்த லோக்கல் கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸோட டென்யூர் வந்து 3 years. So once in 3 years they will be changed. So இதுதான் வந்து அந்த செட்டப். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் இதெல்லாம் இல்லை ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இல்லை
அப்படின்னா யார் அது மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்? இல்லை இப்போ எனக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லை, நடக்கலை, பட் எங்கள் ஆஃபீஸில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஷுட் தே டேக்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து இந்த 2013 ஆக்டோ அதுபடி ஒரு ஐஜிசி இருக்கணும் நம்மளோட டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை நம்ம இன்ஸ்டிடியூஷன்லேயோ இருக்கணுன்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. அதுதான் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். நமக்கு எப்பயுமே தெரியும் ஆல் லாஸ் வில் பி இன் த ரிட்டன் மோட். எக்ஸிக்யூஷன் மோடு தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ட்ரபிள்சம். நிறைய பேர் they are not even aware of something is there like this ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க அவேர்னஸ் வீடியோஸ் கொண்டு வரதுக்கான காரணமே அதான். Exactly. so that everyone will know இதெல்லாம் இருக்குன்னு at least they will know. அதனால ஒரு 100 பேர் இல்லனாலும் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சா கூட they will ask இல்ல. அவ்வளவுதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் இல்லாத இருக்கிறவங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பாண்டிச்சேரி, நம்ம இங்கே இருக்கோம், சோஷியல் வெல்ஃபேர் கீழே இருக்கிற விமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஸோ தே ஹாவ் டு மேக் ரெகுலர் செக்ஸ் ஆன் த கன்சர்ன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் வெதர் 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்கிற இடத்துல இந்த ஐஜிசி இருக்கா. அப்படி இன்னும் ஃபார்ம் பண்ணலையா தே கேன் லெவி எ ஃபைன் ஆஃப் 50,000. இன்னொன்று ஃபஸ்ட் டைம் ஒரு ஹராஸ்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆகுது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில், சரி தட் இஸ் அ ஃபஸ்ட் டைம், அதனால் வந்து 50,000 ஃபைன் போட்டுறாங்க, நீங்கள் ஐஜிசி ஃபார்ம் பண்ணுங்கள், யூ மேக் ஆல் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. தே கண்டினியூ டு ரிப்பீட் இட் அப்படின்னா ஈவன் தேர் லைசன்ஸ் கேன் பி கேன்சல்ட். அந்த அளவுக்கு கூட போகலாம். இன்னொன்று அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் தான். இப்போ நீங்கள் எடுத்திருக்க இந்த இனிஷியேட்டிவ் வந்து எவ்வளோ பேரை போய் ரீச் ஆகுது. இது இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் போத் நீங்கள் ஒரு லீகல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, இந்த ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனை ஒய் டோன்ட் வி மேக் அன் அட்டெம்ப்ட் டு அட்லீஸ்ட் ரீச் அவுட் பீப்புள் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு நல்ல மூவ் எடுத்திருக்கீங்க. இது என்ன ஆக்டில் சொல்கிறாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் should conduct awareness program for their employees, especially women employees. இந்த மாதிரி சட்டம் இருக்குது, இதில் இந்த மாதிரி ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்கள வச்சு ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், செமினார்ஸ் பண்ணணும், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். யூ ஷுட் மேக் த பீப்புள் அவேர். பாதி பிரச்சனைகள் பிகாஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் த விமன், it should be an awareness program for the men as well. ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக ஒரு விளையாட்டுக்காக ஒரு பிரச்சனையை அவங்க வந்து அடுத்தவங்களை இது ஹர்ட் பண்ணுது, அடுத்தவங்களுக்கு இது ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்குதுன்றதை பற்றி பாதர் பண்ணாமல் கூட பண்ணுவாங்க, இதோட ஆஃப்டர் மேத் என்னன்னு தெரியாமல் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில செஷன்ஸ்லாம் வந்து இட் ஷுட் இன்வால்வ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் அண்ட் த எம்ப்ளாயர் ஆல்சோ ஷுட் பி ப்ரெசன்ட் தேர். ஏன்னா நிறைய எம்ப்ளாயர்ஸ்க்கு அவங்களோட அமைப்பில் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. தே மே திங்க் இட் இஸ் வெரி ட்ரிவியல், இதெல்லாம் ரொம்ப பெட்டி இஷ்யூஸ்ன்னு நினைப்பாங்க. அது அது அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் அது தெரியும். அதான் ஸோ ஐ திங்க் நம்ம நான் கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம், பட் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா நீங்கள் இந்த மீ டூ மூமெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மீ டூ மூமெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஹம்டி நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் திஸ். லைக் எப்படி சொல்லணுன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு, எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு ஆஸ்பெக்ட் தான், எப்பயுமே ஒரு நல்ல விஷயம்னா அதுக்குன்னு சில ட்ராபேக்ஸும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆக்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஷீல்டாவோ இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ்க்கான ஒரு டூலாவோ நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நெவர் யூஸ் இட் அஸ் அ வெப்பன். நான் அதுதான் நான் சொல்வேன். இது வந்து உங்களையும் டிஃபேம் பண்ணி இன்னொரு பர்சனையும் டிஃபேம் பண்ணுற மாதிரி ஆயிடுது, கம்யூனிட்டிக்கே அது யூஸ் இல்லாத மாதிரி ஆயிடுது. நமக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர், நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ஃப்ரீடமை வந்து நம்மளே மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதும் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸில் எல்லாரும் வந்து ஈக்குவலிட்டிக்கு வந்து முக்கியமான அவசியம் வந்து இதுதான்.
ஒரு ஒர்க் பிளேஸில் நம்ம சேஃபாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான இதுதான். பட் அதையே வந்து தப்பான வழியில் யூஸ் பண்ண ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆக்டை பிரித்து இது எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த ஒரு லைனை நீங்கள் படிச்சிங்களாவே தெரியும். ஃபார் த விமன் டு லிவ் வித் டிக்னிட்டி. ஸோ நம்மளே அந்த டிக்னிட்டியை கீழே போட்டுறக்கூடாது. இன்னொன்று, அண்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் to have a safe environment in her working place. ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி சொல்லலாம். இது வந்து நம்ம we have to use it carefully. கீழ போட்டு உடைச்சிட்டோம் அப்படினா அது நமக்கும் யூஸ் இல்ல, வரவங்களுக்கும் காலம். நம்மளும் ஒரு இல்லீகல் கெயின்ஸ்க்காக அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சட்டத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும், நமக்கும் ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். So whomever is affected, who is the real victim, they can definitely be protected under this law. So thank you madam, thank you so much. நிஜமாவே இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக. எங்களுக்கு வந்து நிறையா ஒர்க்கிங் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து கேட்டது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நாங்கள் பார்க்கும்போது யூ ஆர் தி ஆப் பர்சன் டு டாக் ஆன் இட். Thank you so much. Thanks a lot. It's my pleasure, Ramya, to be part of your என்னால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அவ்வளோதான். Thank you so much ma'am. இதோடு கிளியராக வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஆக்டர். I hope this video was really informative and எல்லாருமே இதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் இதை தடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எம்ப்ளாயர். ஒவ்வொரு எம்ப்ளாயரும் நம்மக்கிட்ட வேலை செய்கிற எல்லா விமனுமே வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர்ட் என்வரான்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களா, அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட் இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிட்டாலே போதும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நம்ம 50% வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்றத ஒரு ஒப்பீனியனோட நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Please don't forget. Thank you.